இன்றைய நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒரு வேடிக்கையான வினோதமான சிரிப்புடன் கூடிய நகைச்சுவையாக அமைந்தது. ஒவ்வொரு பிரிவாக இன்றைக்கு விவாதிக்க வேண்டும். நாங்கள் கொடுத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கொடுத்த திருத்தங்களை விவாதிக்க வேண்டும், திருத்தங்கள் குறித்த முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கூட்டப்பட்ட கூட்டத்தில் நாங்கள் எழுந்த கூட்டம் கூடிய உடனேயே என்ன சொன்னோம் என்றால், கடந்த 20, 21, 22 தேதிகளில் பாட்னா, கல்கட்டா, லக்னோ இந்த 3 மாநில தலைவர்களுக்கும் சென்று அங்கே இருக்கின்ற வக்ஃப் வாரிய தலைவர்கள், அரசாங்கம் என்ன சொல்லுது, அந்த மாநில சர்க்கார் என்ன சொல்லுகிறது என்றெல்லாம் கேட்டு ஆய்ந்து அவருடைய சாட்சியங்களை பெற்று வந்தோம். அப்போது இந்த குழுவினுடைய தலைவர் என்ன சொன்னார் என்றால், நீங்கள் என்னென்ன ஆவணங்களை எங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னீர்களோ அந்த ஆவணங்களையும் அதற்குள்ளே எல்லா தஸ்தாவேஜுகளையும் அடுத்த 7 நாட்களுக்குள்ளாக டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னார்கள். அதுவே இன்றைக்கு தான் முடிகிறது. அந்த தேதி இன்றைக்கு தான் முடிகிறது, 29 தான் முடிகிறது. நாங்கள் கேட்டோம், அந்த டாக்குமெண்ட் எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் படித்ததுக்கு பிறகு தானே நீங்கள் கிளாஸ் பை கிளாஸ் கன்சிடரேஷன் ஒவ்வொரு பிரிவாக பார்க்க முடியும். அதுவே எங்களுக்கு கொடுக்கலையே, என்ன ஆகிட்டுன்னு கேட்டோம். இல்லை அதெல்லாம் பின்னாடி வரும், நீங்கள் அதில் வந்து உங்களுடைய திருத்தங்களை கொண்டு வாங்க, ஓட்டெடுப்பு விடுறேன்னாரு. அப்படி பண்ணக்கூடாதுங்க, பண்ண முடியாது, விதியும் கிடையாது. நம்மளுடைய விவாதங்கள் எல்லாம் முற்று பெற்று அந்த விவாதங்கள் அடிப்படையிலான சாட்சியங்கள் ஆவணங்கள் எல்லாம் நாங்கள் படிச்சுட்டு அப்புறம் தான் நான் இந்த சபையை கூட்டியிருக்கணும். நீங்கள் கூட்டினதே தப்புன்னு சொன்னோம். அதுக்கு ஒரு ஒன்று என்ன பண்ணார்னா, நாங்கள் ஏற்கனவே ஒரு திருத்தங்கள் கொடுத்துருக்கோம்ல, ராஜா ஆராசா கொடுத்துருக்காரு, கல்யாண் பானர்ஜி கொடுத்துருக்காரு, ஓவைசி கொடுத்துருக்காரு, யாரெல்லாம் திருத்தங்கள் கொடுத்தார்களோ அந்த பேரெல்லாம் அவரே படிக்கிறார். ராஜா திருத்தம் கொடுத்துருக்கிறார், இப்படிலாம் படிச்சுட்டு அவர்கள் கொடுத்த திருத்தங்களெல்லாம் ஓட்டெடுப்பு விடப்படுகிறது. நல்லா புரிஞ்சுங்க. அமெண்ட்மெண்ட் வந்து ஹேவ் டு பி மூட் பையஸ். நான் திருத்தம் கொடுத்துருக்கிறேன், அதை முன்வைக்கிறேன்னு சொல்லணும். நாங்கள் அமைதியாக இருக்கோம். அவரே எங்கள் பேரெல்லாம் படித்து அவர் திருத்தங்கள்லாம் வைக்கிறேன்னு சொல்லி அவரே வாக்கெடுப்பு நடத்தி அவரே அனௌன்ஸ் பண்ணிக்கிறார். ஹி பிகம்ஸ் தி மூவர், ஹி பிகம்ஸ் தி கவுண்டர், ஹி பிகம்ஸ் தி அனௌன்சர். எல்லாமே அவரே, எல்லாம் நானேன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய திருத்தங்கள்லாம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அடுத்து நான் வரைவு அறிக்கை தான் கொடுப்பேங்கிறார். அப்பவும் நாங்கள் கேட்டோம், இந்த அயோக்கியத்தனத்துக்கு பிறகு கேட்டோம், வரைவு அறிக்கை கொடுக்குறேங்கிறீங்கள, அந்த அறிக்கை கொடுத்ததுக்கு பிறகு அதில் நாங்கள் எதிர் அறிக்கை கொடுக்கறதுக்கு என் கருத்தை சொல்கிறதுக்கு டைம் கொடுக்கலான்னு கேட்டோம். இல்லை, நாங்கள் காலையில் 11 மணிக்கு கொடுப்போம், 4 மணிக்கு நீங்கள் கொடுத்து முடிச்சிடணும், எல்லாம் முடிந்து விட்டதுன்ட்டு. இந்த மசோதா கொண்டு வரதுக்கு இன்னும் டிபேட்லாம் இருக்குது. இவங்களுக்கு இவ்வளோ அவசர கதியில் கொண்டு வரதுக்கான காரணம், டெல்லி மாநிலத்தில் யூனியன் டெரிட்டரியில் நடக்கிற தேர்தலில் இது உங்களுக்கு உதவும். பெரும்பான்மை மக்களாக இந்துக்களுடைய ஓட்டுகளை பெறுவதற்கும் இது ஒரு இந்து நாடாக அறிவிப்பதற்கான பூர்வாங்க வேலைகளை செய்வதற்கு ஒரு கூறுகளில் ஒன்றாக இதை வைத்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் அறுவடைக்காக பண்ணியிருக்காங்க. இது ஒரு காலத்தில் இது வந்து நிச்சயமாக இது நாடாளுமன்றத்தில் அவருடைய மிருக பலத்தை வைத்து நிறைவேற்றுவார்கள். ஆனால் நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் போராடி இந்த சட்ட திருத்தத்தை உடைத்தெறிவோம்.